குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக நாங்கள் அனைவரும் சுபகிருது புத்தாண்டு நிகழ்ச்சியை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். அடியே நான் சக்தி சோமையாவும், சம்பத் ஐயங்கார், தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும், வைத்தீஸ்வரன் ஐயா அவர்களும் அனைவரும் பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்போதுமே நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் வருஷ பலன்கள், தமிழ் வருஷம், ஆங்கில வருஷம், அதை தவிர ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் நாங்கள் 4 பேரும் சொல்லிட்டு வரோம். அதுபடி இந்த ட்ரிப்பு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற 14/4/2022 வருஷம் பிறக்குது. என்ன வருஷம் பிறக்குது அப்படின்னாக்க சுபகிருது வருஷம்ன்றது பிறக்குது. இந்த சுபகிருது அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு பிலவையிலேருந்து அக்ஷய பிலவையிலேருந்து சுபகிருது வருஷம் பிறக்குது. பிறக்கிறதே குருவாரத்தில் பிறக்குது. ஒரு சிறப்பானது குருவாரத்தில் பிறக்கிறது. அதோட அன்னைக்கு ஒரு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னாக்க அன்னைக்கு குரு பெயர்ச்சி வேறு, அதோட சிறப்பு. அதோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னாக்க அன்னைக்கு பார்த்தோம்னாக்க திரையோதசி திதி. திரையோதசி திதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு பிரதோஷ நாள் அப்படின்றது. சிவனானவர் ஆழகால விஷயத்தை அறிந்துட்டு தாயார் மடியில் ரெஸ்ட் எடுத்த நேரம்ன்றது பிரதோஷ நேரம் பிறக்குது. அதோடு இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் பிறக்குது. அப்போ இந்த பிறக்கிறதே, இந்த வருஷம் பிறக்கிறதே, சுபகிருது வருஷம் பிறக்கிறதே மிக சிறப்பாக இருக்கா அப்படின்னாக்க மிக சிறப்பாக இருக்கும். இந்த சுபகிருது வருஷத்தில் என்னென்ன ஒரு பலன்கள் அப்படின்னாக்க குருவானவர் பெயர்ந்துட்டார். அடுத்தது சனி பகவான் பெயர போகிறாரு அடுத்த வருஷத்தில். அதுக்கு அடுத்தது ராகு கேது பெயர்ந்துட்டார். அப்போ இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய வருஷம்னு நம்ம சொல்லலாமா? கண்டிப்பாக இதை சொல்லலாம். இன்றைக்கு என்னென்ன கிரகப்பயிற்சி அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இன்றைக்கி பிறக்கிறது அப்படின்றது மேஷம். மேஷத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பிறந்திருக்கு வருஷம். அதுபோல் புதன் இருக்கிறாரு. அடுத்தது ராகு இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனுடைய வீட்டில் சந்திரன் இந்த காலகட்டங்களில் இருக்கிறாரு. அதே போல் பார்த்தோம்னாக்க துலாத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. அதே போல் பார்த்தோம்னா மகரத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வருஷப்பிறப்பு பிறக்குது. இதை தவிர கும்பத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் ஆட்சி பெற்று, செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இணைவு பெற்று இருக்கிறாங்க. இதை தவிர மிக முக்கியமான கிரகமான ஆளும் கிரகமான பிரகஸ்பதி கிரகம், முழு சுபரான பிரகஸ்பதி கிரகமான குரு அவருடைய வீட்டில் ஆட்சி பெற்று இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷம் பிறப்பு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இதுவரை நம்ம 8 ராசிக்கு 9 ராசிக்கு பார்த்துருக்குறோம். இப்போ நாம் பார்க்க போகிறது 10வது ராசியான மகர ராசி. இந்த மகர ராசிக்கு உண்டான குணம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க மகர ராசியுடைய அதிபதி அப்படின்றது சனி பகவான். இந்த சனி பகவான் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்திலேயே மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றதுல அதிகமாக ரொம்ப ஸ்லோவாக போகிறது சனி பகவான் தான். அவரே உங்களுடைய ராசியில் உட்காந்துருக்கிறாரு. சாதாரணமாகவே சொல்ல வேண்டாம், இப்போ பார்த்தோம்னாக்க இன்னும் அதோட ரொம்ப பொறுமையாக, ரொம்ப எதமாக, ரொம்ப சுயநலமாக முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசிக்காரங்க. அடுத்தது ராசியிலே ராசியாதிபதி இருக்கும்பொழுது இவங்களை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு முடிவையும் அவ்வளோ சீக்கிரமாக எடுக்க மாட்டாங்க. பார்ப்போம், பார்க்கலாம், பார்க்குறேன் இப்படின்னே சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு சாதகமான முடிவு வரும் பொழுது அதை தான் நானும் யோசித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசிக்காரங்க. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த சுபகிருது பிறக்கிற வருஷம் பார்த்திங்கன்னாக்க அவருக்கு உண்டான குருவும் பெயர்றாரு. குரு இப்போ இதுவரையிலும் 2ஆம் இடமான வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் இருந்தவர் 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்துக்கு மாறுறாரு. என்ன மாறுறது என்னன்னு கேட்டிங்கனாக்க அவருடைய சுய நட்சத்திரத்தில் மாறுறாரு, அவருடைய சுய வீட்டுக்கு மாறுறாரு. அப்போ சனிக்கு குரு, இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவான் குருவை வேற பார்க்குறாரு, பார்வையும் செலுத்துகிறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது. ஏன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு குருவுக்கு பார்வைக்கு பலம் அதிகம். ஆனால் சனி பகவானுக்கு பார்த்த இடம் பாழ் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. நான் அதை பண்ணிடுவேன், இதை செய்திடுவேன், அதை பண்ணிடுவேன், இது பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல் நம்மளுடைய டிபேட்டு, அன்னெசரியான டிபேட்டை தவிர்க்கிறதும் நல்லது. யாருக்கும் கடன் கொடுக்கறத தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த பிரகஸ்பதியான குரு மாறுறது சுபகிருது வருஷத்து அன்றைக்கே மாறுறாரு. அவருடைய பார்வை பலம் அதிகம். குருவுக்கு பார்வை என்ன ஆகுது அப்படின்னாக்க 5ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடமான கர்க்கடகத்தை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க ராசிக்கு 9ஆம் இடத்தை 7, 8, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு. அடுத்தது என்ன பண்ணுறாரு, அந்த குருவே ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ சிற்சில சங்கடங்கள் இருந்தாலும் குரு பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் விடியக்கூடியது. சரி, என்னென்ன ப்ராப்ளம் விடியக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ராசிக்கு 7ஆம் இடமான கர்க்கடகத்தை பார்க்குறாரு. நம்ம ராசிக்கு 7ஆம் இடம் கர்க்கடகம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது லைஃப் பார்ட்னர், தொழில் பார்ட்னர். இது எல்லாமே நம்மளுடைய செரிவாதியானவர், பங்குதாரர். இதை மாதிரி தொழில் செய்யும் பொழுது அந்த தொழிலில் இதுவரையிலும் இருந்த, ஏன்னா சனி மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் எந்த இடத்த, இந்த 7ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ குரு பார்க்குறதுனால அந்த பார்ட்னர்னால் சில ஏமாற்றப்பட்டவர்கள் அந்த ஏமாற்றப்பட்டதை ரீகெயின் பண்ண முடியுமா? ரீகெயின் பண்ண முடியும். அடுத்தது இந்த குருவை பொறுத்தளவுக்கு 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ 9ஆம் இடம்ன்றதை பொறுத்தளவுக்கு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் தகப்பன் ஸ்தானம் மற்றும் உயர்கல்வி ஸ்தானம், அதே போல் நுண்ணிய கல்வி ஆராய்ச்சி படிப்புகள் உள்ள ஸ்தானம் அப்படிம்போம். இப்போ அதில் குரு பார்க்கும் பொழுது இந்த ஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள். தகப்பனுக்கு பொறுத்தளவுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன கோளாறுகள் இருந்த காலகட்டங்கள், அது எல்லாத்துலேயும் ரெக்கவர் ஆகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த காலகட்டங்கள் தொடங்குது. அதே போல் இந்த சுபகிருது வருஷம் ஃபுல்லாகவே இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் தருமா? கண்டிப்பாக நல்ல பலன்களையே தரும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ராசிநாதனான சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. அங்கே தனித்து விடப்பட்ட கேதுவும் இருக்கிறாரு. அப்போ இந்த தனித்து விடப்பட்ட கேது இருக்கிறதுனால கொஞ்சம் முடிவுகள் எடுக்கிறதுல குழப்பங்கள் வரும். தொழிலில் சில குழப்பங்கள், சில பயங்கள், சில பதற்றங்கள் வரும். அப்போ இதை மாதிரி வரும்பொழுது நம்ம 1க்கு 100 முறை யோசனை பண்ணி ஒரு காரியத்தை தொடங்கினோம்னா அதில் தடங்கல்கள் வராமல் இருக்கும். சரி, எனக்கு இதை தொடங்குறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னாக்க நம்ம வீட்டில் உள்ள முன்னோர்கள் மூத்தவர்களோட டிஸ்கஷன் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு இது பண்ணினா என்னென்ன நன்மைகள், இது பண்ணினா என்னென்ன தீமைகள் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கை போட்டுட்டு தீமைகள் அதிகமாக இருந்தால் அதை விட்டுறலாம், நன்மைகள் அதிகமாக இருந்தால் அதை முன்னோர்கள் மூத்தவர்களோட தொடர்போடு நம்ம அதை செய்யலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம், ஏற்கனவே நீங்கள் முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமாக எடுப்பீங்க. இந்த ட்ரிப்பு 1க்கு 10 முறை யோசனை பண்ணி முன்னோர்கள் மூத்தவர்களோட கன்சல்ட் பண்ணி எடுக்கும் பொழுது அது சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அதே போல் குருவானவர் 11ஆம் இடத்தை ராசிக்கு 11ஆம் இடமான விருச்சிகத்தையும் பார்க்குறாரு. இதுவரை தொழிலில் சொனக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஸ்லோவாக டெவலப் ஆணுச்சு. ஆனால் இப்போ அந்த குரு 11ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது லாபங்கள் அதிகரிக்கும். லாபம் அப்படின்னாக்க செய்கிற தொழில் மூலியமாக ஏற்படுகின்ற லாபம். இதுவரையிலும் குறைவாக வந்துக்கிட்டு இருந்த லாபம் நிறையா வர ஆரம்பிக்கும். உங்கள் மேலே உள்ள கிரெடிபிலிட்டி, உங்களுடைய நம்பகத்தன்மை கூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு பல நற்பலன்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதை தவிர ஸ்லோ மூமெண்ட் பிளானட் அப்படின்ற பொறுத்தளவுக்கு 2.5 வருஷம் சனி பகவான் இருப்பார். அவர் என்னென்ன பலன்களை தருவார். அதே போல் ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம் இருப்பார். அவர் என்னென்ன பலன்களை தருவார். குரு பகவான் அப்படின்றது 1 வருஷம் இருப்பார். அவர் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய வைத்தீஸ்வரன் ஐயா சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. இப்போது இது 7ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால நம்ம மகர ராசி அன்பர்களுக்கு திருமணத்தில் தாமதம் ஆகிட்டு இருந்திருக்கும். இப்போ குரு பார்வை இந்த வருஷம் இருக்கிறதுனால, சுபகிருது வருடத்தில் அவங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இப்போ திருமணமாகாத அன்பர்கள், திருமணத்திற்கு காத்துட்ருக்கவங்களுக்கு இந்த வருஷத்தில் திருமணம் ஆகிறதுக்கு
நல்ல வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்புகள் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அவங்க நினைச்ச குரூப் கிடைக்கிறதுக்கும் அவங்க ஆராய்ச்சி படிப்புகளை முடிக்கிறதுக்கும் இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷத்தில் அவங்க வந்து அந்த உயர்கல்வி படிப்பு சேர்றதுக்கு வாய்ப்புகளும், அதே மாதிரி வெளிநாடு போய் படிக்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கிறதுக்கும் அவங்க நினச்ச குரூப் படிக்கிறதுக்கும் இந்த வாய்ப்புகள் அமையும், கண்டிப்பாக அமையும். இப்போ சனி 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து தொழிலாளர்கள் கூட வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும், ஏன்னா கேது இருக்கிறதுனால உள்ள மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் இருக்கும். ஆனால் இருந்தால் கூட அதை இவங்க சமாளித்து கொஞ்சம் அமைதியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஏன்னா குருவோட சப்போர்ட் இருக்கிறதுனால இவங்க வந்து 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால இவங்க வந்து அதை சமாளித்து கொண்டு வந்துடலாம். ஆனால் கொஞ்சம் கவனமாக கையாளணும். அதுக்கு தகுந்த ஆலோசனைகளை வாங்கி ஐயா சொன்ன மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனைகளை வச்சு எல்லாரையும் சமாளித்து பண்ணாங்கன்னா இவங்க வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் சின்ன சின்ன உள்ளே இருக்கிற பிரச்சனைகளையும் சரி பண்ணி இவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரலாம். தொழில் நல்லாவே இருக்கும். ஏன்னா சனி எப்போவுமே 10ஆம் இடத்தோட தொடர்பு படும்போது தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் வந்து என்னென்னா கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படும். கேது இருக்கிறதுனால மறைமுகமான பிரச்சனைகள் உள்ளவே இருக்கும். அதுவும் கொஞ்சம் சரி பண்ணணும். அது சரி பண்ணியாச்சுன்னா இவங்க நல்லா வரலாம். இந்த மேலும் உள்ள விஷயங்களை பற்றி சக்தி சோமையா ஐயா விளக்குவாங்க. ரொம்ப அருமையாக விவரமாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா. இதில் வந்து குருவோட பார்வை வந்து அதாவது அவருடைய 5ஆம் பார்வையாக 7 பார்க்குறாரு, அவருடைய 7ஆம் பார்வையாக 9 பார்க்குறாரு. இந்த 9ங்கிறது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்தையும், அதாவது லாபஸ்தானம் பாக்கியஸ்தானம் ரெண்டையுமே பார்க்குறாரு. அப்போ 11ஆம் பார்வையில் லாபத்தையும் 9ஆம் பார்வையில் 2 ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இந்த காலகட்டங்களில் கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக வருமானங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாகவே இருக்குங்கிறத சொல்லலாம். இருந்தாலும் அவருடைய ராசியிலேயே லக்னாதிபதி, அதாவது ராசியாதிபதி இருந்து 10ஆம் பார்வையாக தொழிற்ஸ்தானத்தை பார்க்கிற போதும் அங்கேயே கேதுவும் இருக்கிற காரணத்தினால ஐயா அவங்க சொன்னது மாதிரியாக உள்பூசல்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த உள்பூசல்களை வந்து முதல்ல நீங்கள் சரிப்படுத்தினா தான் இந்த லாபத்தை அடைய முடியும். இல்லைன்னா இந்த லாபம் அடைய முடியாமல் போயிடும். அதனால வந்து அந்த உள்பூசலுடைய கருத்துக்களை வந்து தெளிவாக வந்து ஆராய்ச்சி பண்ணி யாரால் பிரச்சனை வருது, யாரால் எங்கே எதனால் பண்ணுறாங்கங்கிறத அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு தெளிவான சொல்யூஷனை எடுத்தால் தான் இந்த லாபத்தையும் பாக்கியத்தையும் அனுபவிக்க முடியும். அப்போ இதை வந்து நீங்கள் தவற விடக்கூடாது. அதுக்குண்டான செய்திகளை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான செயல்பாடுகளை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தில் குரு 2ஆம் இடத்துல இருந்தவர் வந்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். ஆட்சி பெற்ற நிலையில் தான் போயிருக்கார். அதனால் உங்களுக்கு அதுக்குண்டான தைரியங்கள் கிடைச்சி அதை பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதுக்கப்புறமா நம்மளுடைய தென்சிறுவர் ஒரு சம்பத் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. அற்புதமாக சொன்னீங்க. 3 பேருமே மிக அற்புதமாக இந்த மகர ராசிக்கு உண்டான பலன்களை அற்புதமாக தெளிவாக எடுத்து சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்களேனால் மகர ராசிக்கு 7.5 சனி நடக்குது. ஆனால் ஜென்ம சனி, ராசிநாதனே ஆட்சி பெற்று போய் மகரத்தில் இருக்கார். அதனால் எந்த ஒரு ராசிநாதனும் தன்னுடைய ராசிக்கு கெடுதல் பண்ணுவதில்லை அப்படின்றது வந்து ஜோதிட விதி. அடுத்த விஷயம் பார்த்தீர்களேயானால் ஜோதிடத்தை பொறுத்தவரையிலும் கேந்திரத்தில் அசுபர்களும் கோணத்தில் சுபர்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் போய் கேத்துவும் அமர்றது வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர இவ்வளவு நாளாக 2ஆம் இடத்தில், அதாவது கும்பத்தில் இருந்த குருவானவர் 3ஆம் இடமான தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கே போய் மீனத்தில் போய் உட்கார்றது அப்படின்றது வந்து மிகப்பெரிய யோகத்தையும் இவர்களுடைய கம்யூனிகேஷன் பாவத்தை மிகவும் அதிகமாக வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.
அதனால் பார்த்தீர்களேயானால் அதாவது ஐடி துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இந்த மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் சனியினுடைய பார்வை குரு மேலே விழறதுனால குரு சண்டாள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இருக்கிறதுனாலையும், இந்த குரு சண்டாள யோகம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா கன்வென்ஷனல் திங்கிங் இல்லாமல் ரேஷ்னல் திங்கிங், அதாவது ஒரு வட்டத்தை தாண்டி யோசிக்கக்கூடிய மிகப்பெரிய மனம் படைத்தவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரியான திங்கிங் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாயராக இருக்கவங்க, லீகலில் இருக்கவங்க, கான்ட்ரவர்ஷியல் பர்சனாலிட்டிஸு, கிரிட்டிக்ஸு, இந்த மாதிரியான பீப்புளுக்கெல்லாம் வந்து இது வந்து மிகப்பெரிய யோக காலமாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் ஒரே வழியாக யோசிக்கும்போது அவர்கள் மட்டும் தனித்துவமாக யோசிக்கக்கூடிய ஒரு மனத்திறன் பெற்றவர்கள், அதாவது மூளைத்திறன் பெற்றவர்கள். அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து சனியும் குருவும் வந்து ஒரு பார்வை இருக்குது. அதாவது சனியினுடைய பார்வை குரு மேலே விழுறதுனால குரு சண்டாள யோகம் இருக்கிறதுனாலையும் கன்வென்ஷனல் திங்கிங் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ரேஷ்னல் திங்கிங் இருக்கும். அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டி, ஒரு பெரிய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மேடு ஆமேடு எருதுசுறா நண்டு கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 வீடுகள்லேயும் வந்து ராகு இருந்தாரே ஆனால் அது மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது ஜோதிட விதி. அந்த ஜோதிட விதியின் பிரகாரம் 4ஆம் இடத்தில் ராகு போய் இருக்கிறது அப்படின்றது மகர ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். புது வண்டி வாகனம், அதை தவிர வந்து வீடு பழுது பார்க்குறது, வீட்டினுடைய இது வந்து புதுசாக வாங்கிறது, திடீர் யோகம், படிப்பு, அதாவது கல்வி படித்து கொண்டு இருக்கிற லோயர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய 10th 11th படித்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள், அவர்களுக்கு வந்து திடீர் இது கல்வியில் வந்து மிகப்பெரிய செல்வாக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, அதாவது மகர ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குருவினுடைய 5ஆம் பார்வையினால் பார்க்கறதுனால திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் மிகவும் அதிகமாக இருக்கும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்ன்றது வலுப்பெறுறது. எதனால் வலுப்பெறுறது அப்படின்னா ராசிநாதனான சனி பகவானே 10ஆம் இடத்தை தன்னுடைய 10வது பார்வை, ஸ்பெஷல் பார்வைன்னு சொல்லக்கூடிய பார்வையில் பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் வந்து பார்த்தீர்களேயானால் அங்கே கேது இருக்கிறதுனால தொழிலின் மூலியமாக மிகப்பெரிய பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்தில் 11ஆம் இடத்துலெல்லாம் வந்து அசுப கிரகங்கள் இருக்கிறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் சுபர்னுடைய பார்வையான குருவினுடைய பார்வை வந்து 11ஆம் இடத்தில், அதாவது விருச்சிகத்தில் விழுறதுனால மிகப்பெரிய லாபத்தை இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மொத்தத்தில் பார்த்தோமேயானால் இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து அபவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் அப்படின்ற சுபகிருத்து வருஷம் அப்படின்றது வந்து பிளவ வருஷத்தை விட நிச்சயமாக 50% நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றதையும் சொல்லி, ஒருவேளை அவர்களுக்கு தசாநாதன் புக்திநாதன் கை கொடுக்காமல் செல்வாரே ஆனால் அதற்கு சிறிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்ய வேண்டும்னு இப்போது ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஆக வந்து ரொம்ப பிரமாதமான கருத்து சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து உங்களுக்கு அதாவது சொந்த ஜாதகத்தில் தசாநாதனோ புத்திநாதனோ சரியில்லாமல் இருந்து அதனால் நற்பலன்கள் கிடைக்காமல் இருக்குமே ஆனால் அது அந்த திசை என்ன திசையோ அதற்குண்டான ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும், அதற்குண்டான கிழமைகளில் அருகாமையில் இருக்கிற கோயில்களில் வாரம் சென்று தீபமேற்றி வழிபடுவதும் சாலச் சிறந்ததாகும். இப்படி அதை அந்த மாதிரி செய்யலாம். அதுக்கு மேலே தான தர்மங்கள்ங்கிறது அந்த காலத்தில் தலைகாக்கும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள்லாம். அப்போது வந்து உங்களுடைய வசதிக்கு ஏற்ப தான தர்மங்கள் செய்யலாம். அந்த தான தர்மங்கள் வந்து ஆடை தானம் செய்யலாம். வஸ்திர தானம்னு சொல்கிறது, அது ஆடை தானம்னு சொன்னால் புரியுங்கிறதுக்காக வஸ்திர தானம்னு சொல்கிறத ஆடை தானம்னு சொல்கிறோம். வஸ்திர தானங்கள்,
ஏழை எளிய மக்களுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு அதுக்குண்டான புஸ்தகங்கள் ஃபீஸு இதெல்லாம் கட்டுறது, அது போக இதெல்லாம் செய்ய முடியலைனாலும் அதை விட கீழே எந்த கிரகத்தினால் உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்கிறோமோ அந்த கிரகத்தினுடைய கிழமை அன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு தானமாக உணவுகள் வாங்கி கொடுக்கறது, இதுகளையெல்லாம் பண்ணால் பெரிய தர்மமாக இருக்கும். ஆக இதுகளையெல்லாம் செய்தால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் விலகி நன்மையாகவே இருக்குங்கிறத சொல்லிக்கிறோம். இது போக இதையும் செய்ய முடியாதவர்கள் நம்முடைய ஐயா அவர்கள் காயத்ரி மந்திரங்கள் சொல்லுவாங்க. அதில் 2-3 கிரகத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரங்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த கிரகங்கள் சரியில்லையோ அந்த கிரகத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லணுங்கிற விவரமெல்லாம் சொல்லுவாங்க ஐயா. அதுகளை நீங்கள் கேட்டுட்டு அது பிரகாரமாக நீங்கள் அந்த காயத்ரி மந்திரத்தை அன்றாடம் சொல்லிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வரக்கூடிய தீய பலன்களில் இருந்து நற்பலன்கள் அடையலாம்ங்கிறத சொல்லி, இப்போது பரிகாரங்கள்லேயே மிக எளிய பரிகாரம் அப்படின்றது மனசால் நினச்சி அந்த தேவதைக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது மிகப்பெரிய விசேஷம். அதனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த காயத்ரி மந்திரத்தை குருவுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் 3 தடவையும், ராகு கேத்துவிற்கு மினிமம் 4 தரம், ராகுவுக்கும் 7 தரம், கேத்துவிற்கும் சனிக்கு 8 தரம், இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தீங்களே ஆனால் குருவினாலோ ராகு கேத்துவினாலோ சனியினாலோ ஏற்படக்கூடிய எந்த ஒரு தடைகளும் தீங்குகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம். இதை மனப்பாடம் பண்ணி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ராசிக்காரர்களுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக செய்து கொண்டு வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு தடை நீங்கும், வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபிட்சம் பிறக்கும், இந்த சுபகிருது வருஷம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நல்லதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முதலில் இப்பொழுது குருவுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத ஒரு நாளைக்கு மினிமம் 3 தரம் சொல்கிறதும், இது சொல்லலை முடியல அப்படின்னா இன்னொன்று இருக்குது. அதாவது ஓம் குரு தேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். அதாவது ஓம் குரு தேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த குருவுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மினிமம் 3 முறையாவது ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்களேயானால் ராகு கேத்துவிற்கு உண்டான மந்திரத்தை சொல்கிறேன். ராகுனுடைய காயத்ரின்னு சொல்லக்கூடியது ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். இதை 4 தடவையும் ஒரு நாளைக்கு 4 முறையாவது இதை சொல்லணும் அப்படின்னும், அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேத்து பிரச்சோதயாத் அப்படின்றது கேத்துவுக்கு உண்டான காயத்ரி மந்திரம். இதை மினிமம் 7 முறையாவது ஒரு நாளைக்கு ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரோம். இதை தவிர பார்த்தீர்களேயானால் சனி பகவானுக்கு உண்டான ஸ்லோகம், ஏன்னா நிறைய பேர் பார்த்தீர்களேயானால் சனி பகவானுடைய மாற்றத்தினால் மிகப்பெரிய அல்லல் பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனியினுடைய ஸ்லோகம் ஒரு நாளைக்கு 8 முறையாவது இந்த சனியினுடைய ஸ்லோகத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் நமாமி சனேஸ்வரம் அப்படின்றத 8 முறையாவது சொன்னீர்களேயானால் உங்களுக்கு வரக்கூடிய தடங்கள், வரக்கூடிய தவறான விஷயங்கள் எதுவும் வராமல் நல்லபடியாக மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு இந்த வருடம் சுபகிருத்து வருடம் மிகப்பெரிய சுபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கணும்னு வேண்டிட்டு விடைபெறுறது. வணக்கம், நன்றி.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.